Hi everyone, welcome to our channel. Free Mehendi Classல நம்ம இன்னைக்கு 5th class நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னா ஹம்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி ஹம்ஸ்னா என்ன, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஹம்ஸுங்கிறது வந்து நம்மளோட மெஹந்தியோட ஒரு ஃபவுண்டேஷன் எலமெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம வந்து டாட்ஸு, டார்க் லைன்ஸு அண்ட் ஸ்வர்ல் இது எல்லாமே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாபிக் மெஹந்தியில் இல்லைன்னா ஒரு பேலன்ஸாகவே ஒரு டிசைன்ஸ் இருக்கவே இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹம்ஸுங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளோட டிசைன்ஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அண்ட் பேலன்ஸாக இருக்கும். ஓகே, அண்ட் உங்களோட டிசைன்ஸ் வந்து அவ்வளோ யூனிக்கான ஒரு டிசைனை நம்மளால் மேக் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் பிக்சரில் காட்டுற மாதிரி ஒரு டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ணுறதுக்கு இந்த ஹம்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும், சிமெட்ரியாக நம்மளோட டிசைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட டிசைன்ஸ் வந்து ஒரு ஃப்ளோலி டிசைன்ஸாக நம்மளுக்கு கன்வெர்ட்டாக மாறிடும். ஓகே, இப்போ நம்ம ஹம்ஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்டர், மெயினாக இந்த ஹம்ஸுங்கிறது இந்த பார்டரில் தான் மெயினாக இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபில்லரில், ப்ரைடல் டிசைன்ஸில் அண்ட் அரபிக் டிசைன்ஸ், ஃபில்லிங்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பில் நம்ம இந்த ஹம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளோட மெஹந்தி டிசைன்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக அண்ட் நீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஹம்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் தான் ஒரு லைன் போட்டுக்கிட்டு ஹம்ஸ் போட நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாகவே போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வரும். நானும் வீடியோவில் வந்து ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த ஹம்ஸில் வந்து மிஸ்டேக் வராது. ஏன்னா நீங்கள் லைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, டார்க் லைன், டோட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹம்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒருவேளை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹம்ஸு கொஞ்சம் ஹேண்ட்லிங் வராது. அண்ட் உங்களுக்கு எப்படி அந்த மிஸ்டேக் வரும்னா அந்த ஹம்ஸு வந்து உங்களுக்கு ஈவனாகவே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி அது தான் மிஸ்டேக் வரும். மற்றபடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஹம்ஸ் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஹம்ஸ் வந்து உங்களுக்கு ஈவனாக வரலன்னா நீங்கள் 2 லைனாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கு ஒரு 1/2 சென்டிமீட்டரில் வந்து நீங்கள் ஒரு பென்சில்லையோ இல்லை பேனாலேயோ நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, இது ஒரு டெக்னிக் தான். ஆஸ் அ பிகினர்ஸாக நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வந்துடும். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹம்ஸோட நோட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஷீட் வந்து நான் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஹோம்ஒர்க் என்னன்னா ஒரு 50 டைம்ஸ் நீங்கள் இந்த ஹம்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஏன் 50 டைம்ஸ் நான் அதிகமாக சொல்கிறேன்னா இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு மற்ற டிசைன்ஸும் உங்களுக்கு ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் எலமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் கூட நீங்கள் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பண்ணுற ஹம்ஸ் வந்து பார்டருக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு டிசைன்ஸ்க்கு ஃபினிஷ் பண்ணோன்னே அடுத்த டிசைன்ஸ் நீங்கள் போகிறதுக்கு இந்த பார்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த ஹம்ஸை வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ அந்த டைப் எல்லாமே நான் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். என்னென்ன டைப் ஹம்ஸில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். நீங்களும் என்னோடய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் நான் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ என்னோடய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஃப்ரீ PDF நோட்ஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் இம்பார்ட்டண்ட் நோட்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்கும் இம்பார்ட்டண்ட் நோட்ஸும் நான் வந்து டெய்லி நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நிறைய பேர் அவங்க ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் நாங்கள் ப்ராக்டிஸ் ஷீட் கூட நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீயாக. ஸோ மறக்காமல் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸும் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஹம்ஸ் நான் போடும்போது ரொம்ப நீட்டாக, ஓகேவா, இது ஒரு டைப். ஏன்னா இந்த டைப் வந்து நம்ம பார்டரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு டைப் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா
ஸோ இது 2வது டைப். ஸோ இந்த டைப் வந்து நான் லென்த்தியாக பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அகலமாக பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு டைப். ஸோ இது வந்து டிசைன்ஸ்க்கு மேக் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூ ஷேப் போட்டுட்டு இந்த டிசைன்ஸ்லேயும் வந்து நான் ஹம்ப்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைன்ஸ் மட்டும் போடாமல் நீங்கள் யூ ஷேப்பில் இல்லை வேறு ஷேப்பில் நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ அது ஒரு ப்ராக்டிஸ் ஷீட்டும் நான் வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீ கிளாஸஸில். ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். பாய், ஹாப்பி லேர்னிங்.